காசா நகரம் மீது இஸ்ரேல் தனது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பாலஸ்தீனியர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டதை அடுத்து இரவோடு இரவாக மூட்டை முடிச்சுகளுடன் வெளியேறிய மக்கள் விடை தெரியாத பெருந்துயர பயணத்தை மேற்கொண்டனர். இந்நிலையில் இஸ்ரேல் தாக்குதலால் காசா நகரில் வானெங்கும் புகை மூட்டங்கள் காணப்பட்டன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரபல ஓவியரான பாப்லோ பிகாசோவின் 82 ஆண்டுகள் பழமையான ஓவியம் ஒன்று விற்பனைக்கு வரவுள்ளது. இந்திய மதிப்புப்படி சுமார் 83 கோடி ரூபாய்க்கு இந்த ஓவியம் விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஓவியம் பிரெஞ்சு புகைப்பட கலைஞர் டோரா மேரின் புகைப்படம் என்று நம்பப்படுகிறது. குழந்தைகள் அதிகமாக செல்போன் பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் மொபைல் செயலி ஒன்றை டேனியலா பெர்னாண்டஸ் என்பவர் கண்டுபிடித்துள்ளார். லண்டனின் பள்ளி குழந்தைகளிடமும் அவர்களது பெற்றோருடனும் பேசிய அவர், இணையத்தில் வரும் போதைப் பொருள், அநாகரீகம், வன்முறை, பாலியல் உள்ளிட்ட தீய கருத்துக்களை குழந்தைகளுக்கு காட்டாமலும் அது தவறு என பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் அபாயம் தெரிவிக்கும் வகையில் இந்த AI செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.